எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 67வது வசனத்திலிருந்து 75வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் வாசிக்கலாமா? லூக்கா 1ஆம் அதிகாரம் 67ல இருந்து. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் தம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற்கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தம்முடைய ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களில் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படி தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். ஆமென். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவானுடைய தகப்பன் சகரியா, அவர் தான் 67வது வசனத்துல பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டவராய் தீர்க்க தரிசனமாக இந்த வசனங்களை அவர் சொல்லுகிறார். தொடர்ந்து இருக்கிறதான ஒவ்வொரு பகுதிகளை வாசிக்கும் போது முதலாவதாக ஆண்டவராகிய இயேசுவை பற்றி அவர் 75வது வசனம் வரைக்கும் சொல்லி 76, 77 அந்த 2 வசனங்களை தன்னுடைய குமாரன் யோவானை பற்றி அவர் சொல்லுகிறார். நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய் அப்படின்னு சொல்லி யோவானை பார்த்து அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஆண்டுடைய நாம் மயம்படுவதாக. 78, 79 மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி சகரியா பரிசுத்த ஆவியானால் நிறையப்பட்டு இனிமேல் நடக்க போகிற காரியத்தை அவர் வெளிப்படுத்தி பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏறக்குறைய 6 மாசம் கேப். யாருக்குன்னா இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவானுக்கு இடையில 6 மாசம் அவங்க இடத்துக்குள்ள கேப். இந்த இடப்பட்ட நாட்கள் அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அவர் தீர்க்க தரிசனமாக அவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிறதை முன்கூட்டியே சொல்ல கூடியதான ஆண்டவர். தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். நிச்சயமா கர்த்தர் செய்கிறது நடக்கும். இந்த சகரியா தீர்க்க தரிசனம் உரைத்தது நிச்சயமாய் நடந்தது. எல்லாத்தையும் சொல்லிட்டு 75வது வசனத்துல முக்கியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். 75ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 75. நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு நிறைய நாமங்கள் இருக்கிறது. எல்ஷடா இருக்கிறது, யெகோவா ஈரே இருக்கிறது, பல நாமங்கள். பாட்டு கூட பாடுறோம், யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் அப்படின்னு சொல்லி பாடுறோம். அவருடைய நாமங்கள் சொல்லி முடியாத நாமங்கள். அப்படிப்பட்ட நாமத்துல இந்த வார்த்தையும் ஒரு நாமம், இரட்சணிய கொம்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இரட்சணிய கொம்பு அது யாருக்காக ஏற்கப்பட்டிருக்குதுன்னா நமக்காக அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சகரியா அவர் தேவனை துதித்து சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இரட்சணிய கொம்பா இருந்து என்ன பண்ணுகிறாருன்னு சொன்னா 74ஆம் வசனத்துல என்ன செய்கிறார் வாசிக்கலாமா? 74. நமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களின் என்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகள் என்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு. இந்த வசனம் ஏற்கனவே சங்கீதத்திலையும் வருகிறது. 106ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலையும் ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தைகளை சகரியா இங்க மென்ஷன் பண்ணி அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாமா? 106வது சங்கீதம் 10வது வசனம். பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். இந்த வசனத்தை தான் ஆவியானவர் மறுபடியுமாக சகரியாவின் மூலமாக ஏவி பேசுகிறார். பொதுவா தீர்க்க தரிசனங்கள் என்பது முழுமையும் எப்படின்னா வேத வாக்கியங்களை மறுபடியுமாய் நினைப்பூட்டுவதற்காகத்தான் இந்த வார்த்தைகளானது சொல்லப்படுகிறது. வேதத்துல இல்லாம எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் கிடையாது. அப்படி வர தீர்க்க தரிசனங்கள் நம்ம நம்ப முடியுமான்னு தெரியல, அது லிஸ்ட்ல வருமானு கூட தெரியல. ஆனா வேத வசனத்தை மறுபடியுமாய் மென்ஷன் பண்ணி கோட் பண்ணி மறுபடியுமாய் நினைப்பூட்டுவதற்காகத்தான் ஆவியானவர் பேசுகிறார். அப்படி பேசும்போதுதான் இந்த வசனத்தை சகரியா அவர் சொல்லுகிறார். ஜனங்களை சத்துருக்களின் கையிலிருந்து விடுவிப்பதற்காக, மீட்டெடுப்பதற்காக 75வது வசனம் நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்துல
நமக்கு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி. நம்மையும் சத்துருவின் கையில தான் கர்த்தர் மீட்டெடுத்து வச்சிருக்கிறார். என்னைக்கும் நம்ம நம்ம சத்துருவின் கையில தான் இருந்தோம். அக்கிரமங்களினால, பாவங்களினால, பிசாசுடைய கையில தான் இருந்தோம். ஆனால் அந்த ரட்சணிய கொம்பு தான் நம்மை மீட்டெடுத்து வைத்திருக்கிறது. அந்த ரட்சணிய கொம்பு தான் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறது. அவர் தான் நம்மை மீட்டெடுத்து இன்னைக்கு பரிசுத்தமான ஜாதியாக நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்துமஸ்னால ஆண்டவர் நினைச்சு பாடுறோம், அப்படி அன்பை நினைச்சு துதிக்கிறோம்னு சொன்னா, இந்த ரட்சணிய கொம்பு நம்மை மீட்டெடுத்திருக்கிறது, நமக்கு வாழ்வை தந்திருக்கிறது. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பொதுவா கொம்பு அப்படின்றது நமக்கு தெரியும். அது ஒருவேளை மாட்டோட கொம்போ இல்ல மிருகங்களுடைய கொம்பா தான் என்ன பண்ணுதுன்னா பழைய ஏற்பாட்டுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கொம்பு எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி ஒரு சில இடங்களை நம்ம பார்க்கலாம். அந்த கொம்புடைய அர்த்தம் என்ன அப்படின்றது அந்த இடத்துலயே அவங்க எதுக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க, எந்த சூழ்நிலை பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்லி. முதலாவது 1 சாமுவேல் 16:1 நம்ம வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் இராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை ஸ்தலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். அப்படின்னா சாமுவேல் கையில ஒரு கொம்பு ஒண்ணு இருந்திருக்கு. அந்த கொம்புல ஆண்டவர் சொல்றாரு தைலத்தை நிரப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. அப்படின்னா இது இந்த கொம்பு எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டா, அது அபிஷேகம் பண்ணுவதற்காக, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவதற்காக இந்த கொம்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஹார்ன் அதை வந்து கிளீன் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, அது கொஞ்சம் கடினமான தோல் வச்சு மூடிடுறாங்களாம். மூடி வச்சு ஆண்டவர் சொல்லும் போது அந்த நேரத்துல ஓபன் பண்ணி மேல ஊத்தி அபிஷேகம் பண்ணுகிறதாக சொல்லுகிறார்கள். இந்த தைலத்தை கொம்பால நிரப்பி. இந்த இடத்துல இந்த கொம்பு எதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அபிஷேகம் பண்ணுவதற்காக கொம்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகத்துல வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கலாமா? யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொணி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லோரும் மகா ஆரவரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்போது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏறக்கடவர்கள் என்றார். இந்த 2 வசனங்களை பார்க்கும்போது கொம்பு எக்காலங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கொம்பை எப்படி பண்ணிருக்கிறாங்க? எக்காலம் மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. எக்காலம் நமக்கு தெரியும். அந்த இந்த இந்த எக்காலங்கள் எப்படி செஞ்சிருக்கிறாங்கன்னா, கொம்பை வச்சு அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதை கண்டினியூஸா ஊதிட்டே இருக்கும்போது நீங்க ஆர்ப்பரிங்க, இடிஞ்சு விழும் அப்படின்னு சொல்லி இங்க ஆண்டவர் பேசுகிறத பாக்குறோம். ஒரு இசை கருவி இந்த கொம்பை வச்சு என்ன பண்ணிருக்கிறாங்க? மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கீபோர்ட்ல நிறைய செஞ்சிருக்கிறாங்க. நமக்கு தமிழ்நாட்டுல நிறைய இசைக்கருவிகள் உண்டு, இந்தியாவோட நிறைய இசைக்கருவிகள் உண்டு. எல்லாம் மேன்மேட், தானாவே ஒவ்வொரு பொருட்கள்ல இருந்து செய்யறதுதான். தோல் வச்சு என்ன பண்றாங்கன்னா இசைக்கருவி எல்லாம் செய்யறாங்க. அதே போல இந்த இசைக்கருவி எப்படி செஞ்சிருக்கிறாங்கன்னு பார்த்தா, கொம்பை வச்சு செஞ்சிருக்கிறாங்க. பழைய காலத்துல கொம்பை வச்சு அபிஷேகம் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்கிறாங்க. 2வது என்ன பாக்குறோம்? இசைக்கருவி என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா வச்சிருக்கிறாங்க. இன்னொன்னு இந்த கொம்பை எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தா, ஒரு ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜாக, ஒப்புமையாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். யார் பயன்படுத்தி இருக்கிறான்னு பார்த்தா 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2:1. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞனின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். இந்த இடத்துல அன்னாள் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஜெபித்த பிறகு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை அவர் தருகிறார். தந்த பிறகு அவர்கள் சந்தோஷத்தினால அவங்க சொல்றாங்க, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்க? இது வரைக்கும் தலை கவிழ்ந்து நடந்துட்டு இருந்தேன், வெட்கத்தோட நடந்துட்டு இருந்தேன், வேதனையோட நடந்துட்டு இருந்தேன். பெனினானை துக்கப்படுத்தும் போது எனக்கு தாங்க முடியாது, அழுதுட்டு இருந்தேன், வேதனையோடு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னை கர்த்தர் நிமிர பண்ணியிருக்கிறார். இதுவரைக்கும் தாழ்ந்திருந்தேன், கர்த்தர் என்னை உயர பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி பேசுகிறார்கள்.
கொம்பு உயர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னை கர்த்தர் நிமிர பண்ணி இருக்கிறார், என்னை கர்த்தர் வாழ்வடைந்திருக்க பண்ணுகிறார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம கூட கேட்பாங்க, பெரிய கொம்பா அப்படின்னு கேட்பாங்க அந்த பேசும்போது, பெரிய கொம்பா உனக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த கொம்பு எதை குறிக்கிறது? ஒரு உயரத்தை குறிக்கிறது, ஒரு உயிர்மீட்சியை குறிக்கிறது, ஒரு ஒரு தைரியத்தை என்ன பண்ணுதுன்னு சொன்னா இந்த கொம்பு குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டுல இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல கொம்புகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் பண்ணுவதற்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. மியூசிக் வாசிக்கிறது என்ன பண்ணிருக்காங்கன்னா பயன்படுத்தி இருக்கிறாங்க. சாதாரணம் கிடையாது. இதை வாசிக்கும் போது ஆர்ப்பரிச்சா என்ன பண்ணிரும்? அலங்கமே இடிஞ்சு விழுந்துரும். அந்த அளவுக்கு எல்லாம் கொம்பு வச்சிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தா ஆஹ் உயர்ந்திருப்பதற்காக, நான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுவதற்காக இந்த கொம்புன்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல நம்ம வாசிச்சோம்னா இதற்கு வேதம் சொல்லுகிறதான ஒரு சில அர்த்தத்தை, முக்கியமான அர்த்தத்தை நம்ம பார்க்க முடியும். இது மனுஷங்க பயன்படுத்தி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த 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 ஒரு காரியத்தை மட்டும் வித்தியாசமாக சொல்லுகிறார். தானியேல் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். கொம்புடைய அர்த்தத்தை ஆண்டவங்க வித்தியாசமா சொல்றதை பார்க்க முடியும். தானியேல் 7வது அதிகாரம் 24வது வசனம். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். இப்ப தானியேல் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அந்த தரிசனத்துல பார்க்கும்போது 10 கொம்புகளை அவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா பார்க்கிறார். அதற்கு பரலோகத்திலிருந்து வெளிப்பாடு வருகிறது என்னன்னு சொன்னா, இந்த 10 கொம்பு என்னது? 10 ராஜா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே இதை நம்ம வெளிப்படுத்தலையும் பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 12வது வசனம். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். 10 ராஜாக்களாம். இதுவும் வெளிப்படுத்துறதுல மறுபடியும் ரெட்டிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல என்ன சொல்ல வருது வேத வசனம் சொன்னா, கொம்பு எதை குறிக்கிறது? ராஜாவை அது குறிக்கிறது. இப்ப இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது எதுன்னு சொன்னா, இந்த கொம்பு ராஜாவாக இன்னைக்கு நம்ம என்ன பண்ண தியானிக்க போகிறோம். மறுபடியும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா 1ஆம் அதிகாரம் 75ஆம் வசனத்தை நம்ம மறுபடியும் வாசிக்கலாம். நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். இந்த இடத்துல நம்ம தியானிக்க போகிறதான தலைப்பு என்னன்னு சொன்னா, ரட்சணிய கொம்பு, அதாவது ரட்சணிய ராஜா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? ரட்சணிய ராஜா, ரட்சிப்பின் ராஜா, நம்மை ரட்சிக்கிறதான ஒரு ராஜா அவர் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த இடத்துல இவரு சகரியா சொல்லுகிறார், தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்துல மனுஷன், சாதாரணமான மனுஷன், அவர் செய்யறது எல்லாமே உலக பிரகாரமான மீட்பு தான். அவருக்கு தெரிஞ்சது என்ன? இந்த நாட்டோட போர் செஞ்சு என்ன பண்ணுவார்? ஜெயிப்பார். அந்த நாட்டோட போர் செஞ்சு ஜெயிப்பார். இங்க உலக பிரகாரமான ரட்சிப்பு தான். ஆனால் இப்போ ஒரு ராஜா வராரு. அந்த ராஜா என்னன்னு சொன்னா, மனுஷரை சத்துருக்குடைய கையிலிருந்து, பாவத்தின் கையிலிருந்து, பிசாசின் கையிலிருந்து மீட்டெடுக்கிறதான ஒரு ரட்சணிய ராஜா அவர் வருகிறார் என்று சொல்லி சகரியா அவர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ரட்சணிய ராஜாவாக செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். அவர் அவ்வளவு அற்புதங்களை செஞ்சிருக்கிறார், அவ்வளவு அதிசயங்களை அவர் செஞ்சிருக்கிறார். இந்த ராஜா 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல பார்க்கும்போது ராஜாவாகத்தான் பிறந்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2, மன்னிக்கணும், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இந்த உலகத்துல அவர் பிறந்தது சாதாரணமாக அவர் முன்னணியில கிடத்தப்பட்டு பிறந்திருக்கலாம், சத்திரத்துல இடம் இல்லாமல் அவர் பிறந்திருக்கலாம். ஆனா உலகத்துல வந்தது எப்படிதான் வந்திருக்கிறாருன்னு கேட்டா, ராஜாவாகத்தான் வந்திருக்கிறார். அவங்க கிழக்குல எவ்வளவு தூரம், ஏறக்குறைய 900 மைல், அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வராங்க. எதற்காக? ஒரு ராஜாவை பார்ப்பதற்காக. அவங்க வந்ததுக்கான நோக்கம் என்னன்னா, இந்த குழந்தை இங்க இருக்கணும் அவங்க நினைச்சு கூட பார்க்கல. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அது வழி மாறி போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, இங்கே கிடையாது, அரண்மனையில பிறக்கல, எங்கதான் பிறந்திருக்குது, மாட்டு கொட்டைகளை தான் இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ராஜாவாகத்தான் கர்த்தர் பிறக்கிறார். பிறக்கும் போது ஏழ்மையா தான் பிறக்கிறார். நம்ம பாட்டு பாடுற மாதிரி கந்தை துணி கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமோதான் தான் பாட்டு பாடுறோம். அவர் ஏழ்மை கோலமா தான் பாடுறார், நம்ம பாக்குறோம். ஆனால் அவர் பிறந்தது எப்படிதான் பிறக்கிறார்னு பார்த்தா ராஜாவாகத்தான் பிறந்திருக்கிறார்.
ராஜாவாகத்தான் அவர் பிறந்தார். நமக்காக அவர் பிறந்திருக்கிறார். அவர் மரிக்கும் போது எப்படிதான் மரிக்கிறார்? ராஜாவாக தான் மரிக்கிறார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 37வது வசனம். மத்தேயு 27:37. அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசின் மேலாக வைத்தார். மேல ஒரு போர்டு வைக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, இவர் யூதருடைய ராஜா அப்படின்னு வைக்கிறாங்க. இது கீழே எங்களுக்கு பொறுக்கல. இத இவரு சொன்னதா எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப என்ன வார்த்தை வருதுன்னா, எழுதப்பட்டது எழுதப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க கூட விட்டு கொடுக்கல. அவர் மரிக்கும் போது எப்படிதான் மரிச்சார் அப்படின்னு சொன்னா, ராஜாவாகத்தான் மரித்தார். பிறக்கும் போது ராஜாவாக தான் பிறந்தார். அவர் மரிக்கும் போது ராஜாவாகத்தான் அவர் மரித்தார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 17:14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடினால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்ப எப்படிதான் வரப்போகிறார்? ராஜாதி ராஜாவாக. பைபிள் அந்த இடத்த பார்த்தோம்னா பொதுவா கர்த்தர் மட்டும் எப்படி பண்ணிருக்கோம்னா போல்ட் பண்ணிருப்பாங்க. பைபிள்ல கர்த்தர், கர்த்தரை அந்த வார்த்தை மட்டும் பைபிள்ல எப்படி பண்ணிருப்பாங்கன்னா கொஞ்சம் போல்டா, அது மட்டும் கொஞ்சம் பிளாக்கா நல்லா தெரியும். இந்த இடத்துல பார்த்தா கர்த்தாதி கர்த்தர், ஓகே, கூட சேர்த்து எதையும் பிளாக்கா போல்ட் பண்ணிருக்காங்க கேட்டா ராஜாதி ராஜாவாக போல்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவர் பிறந்தது ராஜாவாக தான் பிறந்தார். அவர் மரித்ததும் ராஜாவாக தான் மரித்தார். அவர் வரப்போவதும் ராஜாவாக தான் வரப்போகிறார். கர்த்தர் நம்மை அவ்வளவு ஆச்சரியமாய் அவர் நேசிக்கிறார். அந்த ராஜா என்ன பண்றாரு? நம்மள ராஜாக்கள் என்ன பண்ணிடுறாருன்னா மாத்தி வச்சிடுறாரு. அவ்வளவு ஆச்சரியம் உள்ள தெய்வம் நம்முடைய ஆண்டவர். அக்கிரமத்துல மரிச்சு கிடக்கும்போது போங்கன்னு போயிருக்கலாம். அந்த ஆதாம் தப்பு பண்ணும்போது ஆண்டவர் என்ன உனக்கு இவ்வளவு தூரம் மேன்மையா படைச்சேன், ஒரு வேலை செய்ய விடாம ஏதேன் தோட்டத்துல வச்சேன், ஆனா பாவம் பண்ணிட்டீங்களேன்னு தள்ள விடல. ஏதோ ஒரு வழியில அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார். தீர்க்கதரிசிகளை அனுப்புறாரு, ராஜாக்களை அனுப்புறாரு, மாத்தி மாத்தி தேவ மனுஷர்கள் அங்கங்க எழுப்புறாரு. ஆனாலும் மாறல. கடைசி வரைக்கும் மாறலன்றதுக்காக வேற வழியே இல்லை, நான் தான் போகணும்னு சொல்லி அவ்வளவு மேன்மையை திறந்து வந்தது. அது வந்தது எப்படிதான் வராரு? ராஜாவா தான் வராரு. ஏன்னா ராஜாவாக இருந்த மனிதன் தள்ளப்பட்டான். ராஜா மாதிரி வச்சிருந்தார் யார? ஆதாம். ஒரு வேலை செய்ய விடல ராஜாவை. ஆனா மறுபடியுமாக திரும்பி கொண்டு போக வைக்கிறார். முந்தின ஆதாம் பாவம் செஞ்சாலும் பிந்தின ஆதாமாக இயேசு கிறிஸ்து நம்மை ராஜாக்களாக மாற்றி வைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படின்னு நாம மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 74வது சங்கீதம் 12வது வசனம். 74வது சங்கீதம் 12வது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்தாச்சு. 74:12 நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்கிற தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா. மறுபடியும் வாசிக்கலாமா? பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா. சேர்ந்து சொல்லாமா? என்னுடைய ராஜா. சத்தத்துல உயர்த்தி சொல்றோமா? என்னுடைய ராஜா. அந்த ராஜா இந்த உலகத்துக்கு பொதுவா வந்தாலும் பர்சனலா அவர் என்னுடைய ராஜா. என்னைய ராஜாவா மாத்த வந்த ராஜாதி ராஜா. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. அந்த அன்பு மேலான அன்பு, அந்த அன்பு ஆச்சரியமான அன்பு. ரட்சண்ய ராஜா, நம்மை ரட்சித்த ராஜாதி ராஜா. அவருக்கு உள்ளத்தின் ஆழத்தின் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கவனங்களை மறுபடியும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 69ஆம் வசனத்துக்கு திருப்புவோம். லூக்கா 1:69. இந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜா? அவர் ராஜாதி ராஜா தான். இந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜா? முதலாவதாக 69ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும், வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்காக. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து சரியா இருப்பாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்னு நினைச்சுதான் கொடுத்தார். ஆனா இவங்க சரியா இல்லை. மறுபடியும் அந்த வாக்கு தத்தத்தை என்ன பண்ணுகிறார்னா ஆண்டவர் ஃபுல்ஃபில் பண்ணுகிறார்.
அதை நிறைவேற்றுகிறார். ஆபிரகாமுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் யார் மூலம் நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணினதான இரக்கத்தை செய்வதற்காக. ஏன்னா அந்த ராஜா இரக்கமுள்ள ஒரு ராஜா. அந்த அவருடைய நாமம் இரக்கம் உள்ளதான ஆண்டவர். அவர் இரக்கம் உள்ள அவர் மோசேட்ட சொல்லும் போது கூட இரக்கம் அப்படின்னு சொல்லிதான் சொல்லுகிறார். அவர் இரக்கம் உள்ள ஆண்டவர். இந்த உலகத்துல இரக்கம் ரொம்பவே குறைந்து கொண்டிருக்கிறது. இரக்கம் ரொம்பவே மோசமாய் கொண்டிருக்கிறது. இல்ல, இரக்கமே இல்லை, அப்படிதான் போயிட்டு இருக்குது. ஆனா இந்த ராஜா அவர் நம்மை இரக்கத்துல அவர் நிரப்பி இரக்கத்தினாலே நம்மை தொட்டு நடத்துகிறதான ஆண்டவராக அவர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. 103ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இரக்கம் உள்ளவர். அவருடைய நாமம் இரக்கம் உள்ளதான நாமம். யார் மேல இரக்கமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா வாக்குத்தத்தம் பண்ணினதான ஆபிரகாம் மேல இரக்கமா இருக்கிறார். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னா அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் எவ்வளவு கீழே வேணா என்ன பண்றாருன்னு சொன்னா அவர் இறங்கி வருகிறார். மேல இருந்து வானத்திலிருந்து ஆபிரகாமோடு கூட பேசினதான தெய்வம். அங்கேருந்து வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர். இவங்க நல்லா இருப்பாங்க நினைச்சு கொடுத்தார். உடன்படிக்கையை பண்ணினார். உடன்படிக்கை பண்ணி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சொல்லி அவங்க நல்லா இருப்பாங்கன்னா கொடுத்தார். ஆனா என்ன பண்ணிட்டாங்க இவங்க? பாவம் பண்ணி விக்கிரக ஆராதனைக்குள்ள போய் அது ரொம்பவே கொடுமையா போயிட்டாங்க. மலையில மோசே மேல ஏறி போயிட்டாரு. கீழே என்ன பண்ணிட்டாங்க? 40 நாள் ஆகுது. என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்ற ஒரே காரணத்துக்காக இவங்க பொண்ணுனால கண்டுக்குட்டியை செஞ்சு இவங்க விக்கிரக ஆராதனைக்குள்ள போயிட்டாங்க. மேல இருந்து மோசைக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் பார்க்கும்போது அவ்வளவு வேதனை. இவங்களை கொண்டு வந்தது வாக்குத்தத்தம் பண்ணி உங்களுக்கு சுதந்திரமா கொடுப்பேன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாரு. வரவழி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அவ்வளவு வேதனை பண்ணிட்டாங்க, அவ்வளவு பாவம் பண்ணிட்டாங்க. இது ஆண்டவருக்கு பொறுக்கல. ஆண்டவருக்கு அவ்வளவு கஷ்டம், ஆண்டவருக்கு அவ்வளவு ஒரு வேதனை. ஆனாலும் அவர் இரக்கத்தை விடவே இல்லை. அவர் இரக்கத்தை ஒரு நாளும் கைவிடல. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்திட்டே இருக்கிறாருன்னா என்ன காரணம்? அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதான காரியம். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக இன்றைக்கும் இரக்கமுள்ள ஆண்டவராக அவர் இருக்கிறார். இடையில நிறைய போராட்டம் வருது இஸ்ரவேலுக்கு. ஆனா மறுபடியும் அவங்க மேல ஏஞ்சி வராங்கன்னா ஒரே ஒரு காரணம், ஆபிரகாமுக்கு பண்ணினதான வாக்குத்தத்தத்திற்கு இரக்கம் செய்வதற்காக. அந்த இரக்கம் ஒரு நாளும் மாறாது. ஆபிரகாமுக்கு சொன்னதான தெய்வம் இன்று வரைக்கும் செய்வதற்கு நிற்பாரானால் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதையும் அவர் நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாய் அவர் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் வாக்கு மாறாதவர், ஒரு நாளும் மாறாதவர். மனுஷன்தான் மாறிட்டான், மனுஷன் மாறுறான், ஆனா அவர் மாறாதவர். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு மோசமா என்ன பண்ணாங்க. ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அவருடைய அன்பை பார்க்க முடியும். ஓசியாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கலாம். ஓசியா 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது அப்படின்னு யாரை பார்த்து சொல்றாருன்னு பார்த்தா 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல 11ஆம் வசனத்துல, எப்ராயிமர் பாவம் செய்வதற்கு எதுவாய் பலிபீடங்களை பெருக பண்ணினார்கள். பரிசுத்தத்தை பெருக பண்ணுவாங்கன்னு பார்த்தா விக்கிரகாரதை என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா பெருக பண்ணிட்டாங்க. 12வது வசனத்துல, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஆண்டவர் பரிசுத்தத்தை கொடுத்தார், இவர்கள் பாவமாக மாற்றினார்கள். வேதத்தை கொடுத்தார், அந்நிய காரியமாக நினைத்தார்கள். ஆண்டவர் கூடவே இருக்கணும்னு நினைச்சார். ஆனா இவங்க பண்ண பாவத்துல எங்க போயிட்டாரு? பாளையத்துக்கு வெளியில போயிட்டார். அவ்வளவு துக்கப்படுத்தினார்கள், அவ்வளவு வேதனைப்படுத்தினார்கள். ஆனால் இங்க சொல்றாரு, எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு இரக்கம் உள்ள ஆண்டவர். இவங்கதான் விலகி ஓடினாலும் இந்த ராஜா விலகாம கூட்டி 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 சேர்க்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு நாள் எப்படிதான் இருந்தோம். ஆனா இந்த இரக்கம் தான் நம்மை சேர்த்து வைத்திருக்கிறது. இந்த இரக்கம் தான் நம்மை காப்பாற்றி வைத்திருக்கிறது. இந்த இரக்கம் தான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. கடைசியில சொல்றாரு, என் இருதயம் எனக்குள்ள குழம்புகிறது அப்படின்னு சொல்றாரு.
மோசமான வாழ்க்கைகளையும் ஆண்டவருடைய அன்பு நேசிக்கிறது. ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவிகளை நேசிக்கிறார். இந்த எப்ராயிமர் அவ்வளவு மோசமா இருந்தாலும் அவர் சொல்றாரு, மனசுக்குள்ள ஒரு வேதனை குழம்புதான். அவர் சொல்றாரு, என் மனசு குழம்புதே. நம்ம தான் சொல்றோம், என்னமோ குழப்பிட்டே இருக்கு என் மனசுக்குள்ள அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஆண்டுடைய மனசும் குழம்புது அவருடைய இரக்கத்தினால. அவ்வளவு இரக்கம் உள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த ராஜா ரட்சண்ய ராஜா தான் என்ன செய்யறார்? இரக்கமா இருந்து நம்மை காப்பாற்றுகிறார். இரண்டாவது அதே 1ஆம் அதிகாரம் லூக்கா 70வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 1:70. தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி என்று சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை நினைக்கிறதான ஆண்டவர். உலக பிரகாரமான ராஜாக்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. எல்லாத்தையும் அவங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னா ரொம்பவே கஷ்டம். அதனாலதான் பிஏ வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாவற்றையும் இவங்க தான் என்ன பண்றாங்க, ஞாபகப்படுத்தி அவங்கள்ட்ட சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, வெறுமனே சைன் போடுறது, அவங்களுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் யாரு தான் முடிச்சிடுறதுன்னு பார்த்தா பிஏ முடிச்சிடுறாங்க. பர்சனல் அசிஸ்டன்ட் என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. ஞாபகப்படுத்துறது யார் தான் ஞாபகப்படுத்துறா? கூட இருக்கிற பிஏ ஞாபகப்படுத்துறாங்க. சார், நாளைக்கு உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நாளை கழிச்சு இந்த இடத்துக்கு போகணும், சாயங்காலம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஒரு சிலர் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த ராஜா மறக்கவே மாட்டார். நினைச்சிட்டே இருக்கிறதான ராஜா. ஒரு நாளும் மறக்க மாட்டார். உடன்படிக்கைன்னு ஒண்ணு பண்ணி வச்சுட்டார். யாரு கூட? ஆபிரகாமோடு கூட. இந்த மாசத்துல நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொல்லி வச்சுட்டார். ஆனா வாக்குத்தத்தத்தை கர்த்தர் மறக்கவே இல்லை. நம்ம கொடுக்கறதான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நினைச்சுக்கிட்டே அவர் இருக்கிறார். நம்ம மறந்துடலாம். கொடுத்த வாக்குத்தத்தங்கள், கொடுத்த வார்த்தைகள் நமக்கு மறந்துரும். நிறைய நேரத்துல நடக்க எதிர்பார்த்துட்டு இருப்போம், நடக்காம போகும்போது நமக்கு மறந்துரும். ஆனா அவர் மறக்கவே மாட்டார். நம்ம ஒவ்வொரு நாளும் நடத்துகிறதான ஆண்டவர். ஏசாயாவின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். ஏசாயா 49:14-15. சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறாள். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. சீயோன் என்ன சொல்லுகிறான்னு பார்த்தா, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க அடிமைத்தனத்துல இருக்கும்போது, பாடுகளுக்குள்ள போகும்போது அவங்க நினைக்கிறாங்க என்னன்னு சொன்னா, என்னை ஆண்டவர் மறந்துட்டாரு, என்னை ஆண்டவர் கைவிட்டுட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா 15வது வசனம் சொல்லுது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம கொடுத்திருக்கிற வார்த்தைகள் நம்ம மறக்கலாம், அவர் மறக்க மாட்டார். நம்ம யோசிக்கலாம், என்னை ஆண்டவர் மறந்துட்டாரு, என்னை ஆண்டவர் நினைக்கிறதே கிடையாது, எனக்கு கொடுத்த வார்த்தை அவர் சொன்னதோட சரி, நினைக்கிறது இல்லைன்னு யோசிக்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நினைவில் வைத்திருக்கிறதா ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் மறக்காதவர். நம்மள மறந்தவர்கள் அநேகம். யோசேப்பை அந்த பானபாத்திரக்காரன் மறந்தது போல நிறைய விஷயங்கள்ல மறக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறார், நம்ம நினைச்சுக்கிட்டே அவர் இருக்கிறார். இந்த ராஜா பல அளவுகள் நடுவுல மறந்து போகிற ராஜா கிடையாது, நம்மை பர்சனலா நினைவு கூறுகிறதான ராஜா. அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்லுகிறார். நம்மளை நினைச்சிட்டே இருக்கணும்னு சொல்லி வரைஞ்சு வச்சிருக்கிறார். மறக்கவே மாட்டார். யார் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். தாய் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். காரணமே, தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் மறக்கவே மாட்டார். அவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். நினைச்சுக்கிட்டே இருக்கிறார், நம்மளை யோசித்து பார்த்துட்டே இருக்கிறார். அவர் சாதாரணமான ஒரு ஏழ்மையான குடும்பத்துல அவர் பிறந்திருந்தாலும் அவர் ராஜாதி ராஜா. அங்க பிறந்தா கூட மறக்கல. அவர் சிலுவையில அடிக்கப்படும் போது கூட யாரதான் நினைச்சு பாக்குறாரு, இன்னைக்கு நம்ம ராஜாக்களா உட்கார்ந்துருக்கு நம்மளை நினைச்சு பார்த்துதான் அவர் கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் நமக்காக சிந்தினார். அவர் நம்ம நினைவுல இருக்கிறார், அவருடைய நினைவில் நம்ம இருக்கிறோம். ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். கலங்க வேண்டாம், என்னை யாரும் நினைக்கல, என்னை நினைச்சு கூட பார்க்கல இவங்க அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ராஜா நம்மள நினைச்சுக்கிட்டே இருக்கிறார், நம்ம நினைச்சுட்டே இருக்கிற, கைவிட மாட்டார். மூன்றாவதாக அதே லூக்கா 1ஆம் அதிகாரம்
72வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் நம்முடைய ஆண்டவர் ஏன் ரட்சணிய ராஜாவா வந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டார். அந்த வார்த்தையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக. அவர் நினைக்கிற ஆண்டவர் மட்டும் இல்ல, நடத்தி முடிக்கிற ஆண்டவர். இதை சொல்லிட்டு இப்ப செஞ்சிருவேன் அப்புறம் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிற ஆண்டவர் அல்ல, நிச்சயமாய் நிறைவேற்றுகிற ஆண்டவர். அவரால முடியாததுன்னு சொல்லி ஒண்ணுமே இல்லை. அவர் நிறைய விதங்கள் ட்ரை பண்ணி பார்த்தார். இப்படி வரும் அப்படி வரும், இவங்க தீர்க்கதரிசிகளை அனுப்புறேன், கண்டிப்பா செவி கொடுத்துருவாங்க, மாறிடுவாங்கன்னு நினைச்சாரு. நான் ஒரு உடன்படிக்கை நிறைவேற்றிடலாம், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றலான்னு பார்த்தாரு, முடியல. நிறைய விதமான முறைகளை கர்த்தர் கையாண்டிருக்கிறார். அவங்க எதிரிகையில ஒப்பு கொடுத்தாரு. இயற்கை சீற்றங்களை அவங்க ரொம்பவே ஃபேஸ் பண்ணாங்க. நிறைய இடத்துல பஞ்சம் வந்துச்சு, கொள்ளை நோய் வந்துச்சு. ஆனா கொஞ்சம் கூட அவங்க மாறல. ஆனா கடைசியில நிறைவேற்றியே தீரணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காகவே பரலோகத்தை விட்டு ராஜாவாக அவர் பூமிக்கு வருகிறார். நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நமக்காக எதையும் செய்ய ஆயத்தமாய் அவர் இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எப்படி செய்வாரு, எந்த மாதிரி செய்வார் நமக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா செய்து முடிக்கிற ஆண்டவர். அந்த எலியாவுக்கு காக்கா சாப்பாடு கொண்டு வந்துச்சு, அப்பம் கொண்டு வந்துச்சு, இறைச்சி கொண்டு வந்துச்சு. யாரு செஞ்சாங்கன்னு தெரியல, எங்கேருந்து கொண்டு வந்துச்சுன்னு தெரியல. இந்த எலியாவை போஷிப்பதற்காக கர்த்தர் எங்கேயோ யாரையோ ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண வச்சுட்டார். நமக்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு எப்படி செய்வாருன்னு யோசிக்க வேண்டாம். காற்றையும் பார்க்க மாட்டோம், மழையும் பார்க்க மாட்டோம். ஆனா பள்ளத்தாக்கு எப்படிதான் நிரம்பும், தண்ணீரால அது நிரம்பும். கர்த்தர் நிச்சயமா செய்வார். எப்படி ஆண்டவரே நீங்க செய்ய போறீங்க? நடக்கிறத பார்த்தா ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு கேட்டா, நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். தான் உயிரையே கொடுக்கிறதுக்கு ரெடி ஆனவர். இந்த உலகத்துல எல்லாரும் பிறக்கிறாங்க எதற்காக? வாழ்வதற்காக. ஆனா மரிப்பதற்காக பிறந்த ஒரே ஒரு ஆள் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏன் அப்படி பிறந்தாரு? நம்ம கொடுத்திருக்கிற வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக. ஆபிரகாம்கிட்ட நான் அதை சொல்லிட்டேன், எப்படியாவது நிறைவேற்றணும்ன்றதுக்காகவே ரட்சண்ய ராஜாவாக, ரட்சண்ய கொம்பாக கர்த்தர் அவர் இறங்கி வந்திருக்கிறார். அப்படி நாம மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொன்னதை செய்யற வரைக்கும் அவர் கைவிடவே மாட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் நிறைவேற்றுகிறதான ஆண்டவர். அப்படி நாம மகிமைப்படுவதாக. 4ஆவதாக லூக்கா 1ஆம் அதிகாரம் 74ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நம்முடைய சத்துருக்களில் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு அவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா, ராஜாவா வந்துட்டார். பொதுவா ராஜாக்களுக்காக மக்கள் யுத்தம் பண்ணுவார்கள். அந்த ராஜா நல்லா இருக்கணும், அவர் ராஜாவா இருக்கணும்ன்றதுக்காக தனியா ஒரு டீம் உருவாக்கி அவங்களுக்கு டெய்லியும் ட்ரைனிங் கொடுத்து நல்ல சாப்பாடு கொடுத்து காசு கொடுத்து என்ன பண்றாங்கன்னா ஆர்மி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. பொதுவா ராஜாக்கள்னா அப்படிதான். ஏன்? ராஜாவுடைய பதவியை காப்பாத்துறதுக்காக மக்கள் போராடுவாங்க. ஆனா இந்த ராஜா மக்களை காப்பாத்தணும்னு நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். நம்முடைய ராஜா வித்தியாசமான ராஜா. நம்மளை யுத்தம் பண்ண விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிற ராஜா கிடையாது. நமக்காக யுத்தம் பண்ணுகிற ராஜா. நம்மை உயர்த்துவதற்காக, சத்ருவின் கையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நமக்காக யுத்தம் பண்ணி சாத்தானை காலின் கீழாக நசுக்கி போட்டு இன்றைக்கு உயரத்துல அமர்ந்திருக்கிற ராஜா, ராஜாதி ராஜா. அப்படின்னு நாம மகிமைப்படுவதாக. 2 வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47, யாத்ராகமம் 14:14. 1 சாமுவேல் 17:47. அதற்கு தாவீது, பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லப்படுறது பார்க்கிறோம். நம்முடைய ராஜா வித்தியாசமான ராஜா. இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கும்போது இவங்களை யுத்தம் பண்ண விடல, இவங்களை சண்டை போட விடல. யாருதான் சண்டை போடுறா கூட சேர்ந்து? அவர் தான் சண்டை போடுறார். ஏன்னா வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக. தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்ததான வித்தியாசமான ஆசீர்வாதம், அவர் நல்லவர்னு கிடையாது, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இவர் யுத்தம் பண்ணுகிறார். எவ்வளவு அன்பு அப்படின்னு கேட்டா வித்தியாசமான அன்பு. இவங்களை அழிஞ்சிடக்கூடாது, முக்கியமான அந்த
வார்த்தை அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இவரே சண்டை போடுறார். இறங்கி ஒவ்வொரு இடத்துலயும் நான் பாத்துக்கிறேன், நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி. யாத்திராகமம் 14:14 கூட அதே வசனத்தை வாசிக்க முடியும். யாத்திராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். சும்மா இருப்பீர்கள். இந்த ராஜா வித்தியாசமான ராஜா. நீ எதுவுமே பண்ணாதப்பா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதான ஒரு ராஜா. அவரு அவ்வளவு நேசன மேல வச்சிருக்கிறார், அவ்வளவு பாசத்தை வச்சிருக்கிறார். பொதுவா சரியா யுத்தம் பண்றவங்களை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னணியில் நிப்பாட்டுவாங்க. அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க, நிறையவே அவங்களுக்கு போஷாக்க கொடுப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் ஜாஸ்தி தான், அவங்களுக்கு மரியாதை ஜாஸ்தி. ஏன்னா அவங்க எதுக்காக போராடுறாங்க? ராஜாவுக்காக போராடுறாங்கன்றதுக்காக. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தா அவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்த மாதிரிலாம் தெரியல, ராஜாவை காப்பாத்துற மாதிரிலாம் தெரியல. எப்ப டைம் கிடைச்சதோ விட்டு விலைக்கு தான் ஓடினாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சிட்டா போதும், உடனே என்ன பண்ணிடுவாங்க, ஆண்டரை விட்டு விலையை ஓடிடுவாங்க, முறுமுறுத்துருவாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாங்க. ஆனா இவரு மறக்கவே இல்லை. மறுபடியுமாய் கோழி எப்படி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறதோ அதே போல மறுபடியும் சேர்த்து கூட்டி கூட்டி வந்து, இப்ப நீங்க சும்மா இருக்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி யுத்தம் பண்ணுகிறார். ஏனென்றால் குறித்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக, மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ராஜா யுத்தம் பண்ணுவார். நீங்க யுத்தத்தை பத்தி நினைக்காதீங்க, கவலைப்படாதீங்க. இதை எப்படி செய்ய போறேன், என் வாழ்க்கை எனக்காக யார் யுத்தம் பண்ணுவாருன்னு சொல்லி நம்ம செய்ய வேண்டியது சும்மா இருக்கணும். சும்மா இருந்தா போதும், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண வல்லவராக அவர் இருக்கிறார். நமக்காக ஆச்சரியங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். என் வாழ்க்கையில எப்படி மேற்கொள்ள போகிறேன், என் வாழ்க்கையில நான் எப்படி அடுத்த ஸ்டெப் போக போகிறேன் யோசிக்க வேண்டாம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நிச்சயமாய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இந்த ராஜா வித்தியாசமான ராஜா. இந்த ராஜா எல்லா ராஜாக்களை போல அல்ல, நம்ம நினைக்கிற ராஜா மாதிரி இல்ல. இவருக்கு ஏதாவது நம்ம செய்யணும்னு கிடையாது. அவர் சொல்ற, நீ சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன். ஒன்னே ஒண்ணு, அந்த ரட்சணிய ராஜாவை அறிக்கை பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியாக 1ஆம் அதிகாரம் 71ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 71. லூக்கா 1. உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று. பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரட்சணிய கொம்பை, ரட்சணிய ராஜாவை ஏற்படுத்துகிறார். பொதுவா ராஜாவை பார்த்தாலே ஒரு பயம் வரும். இப்ப நம்ம சாதாரணமா அபிஷியல்ஸை பார்க்கும் போதே, கொஞ்சம் ஹையர் அபிஷியல்ஸ் போய் பார்த்தோம்னு சொன்னா நம்ம தைரியமா தான் பேசுவோம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயம் என்ன பண்ணும், நமக்குள்ள அது இருக்கும். ஏன்னா நார்மலாவே ராஜாவை பார்க்கும்போது ஒரு பயம்ன்றது வரும். ஆண்டவரை பார்க்கும்போது அப்படிதான் பார்த்தாங்க. எல்லாரும் வரக்கூடாது, எல்லா நேரத்திலையும் வரக்கூடாது, வழிமுறைகள் வச்சு இப்பதான் வரணும், இப்படி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் குறிப்பிட்ட வழிமுறைகளை வச்சிருந்தார். அந்த வழிமுறைகள் படிதான் என்ன பண்ணணும், வரணும். மீறி போன என்ன நடக்கும், உயிர் போயிடும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல இறந்துருவாங்க. அது வித்தியாசமான ஒரு அனுபவம். பயந்து 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 வாழ்ந்தாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, பயம் இல்லாம அவங்கள வாழ வச்சாதான் பரிசுத்தமா இருப்பாங்கன்னு நினைச்சு அவர் என்ன பண்றாரு, மறுபடியும் ரட்சணிய ராஜாவாக அவர் வருகிறார். ஃபர்ஸ்ட் அவங்க பயந்துதான் வாழ்ந்தாங்க. அவருடைய யோசனை என்ன, சரி பயப்பட்டாங்கன்னா பரிசுத்தமா வாழ்ந்துருவாங்க, எனக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா அவங்க நல்லா வாழ்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சார். என் பக்கத்துல வந்துருவாங்க, என் கூட வந்துருவாங்கன்னு நினைச்சார். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, பயந்து பயந்துதான் வாழ்ந்தாங்க. ஆனா பரிசுத்தம் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அவங்க போயிட்டாங்க. இப்ப வர்றதான இந்த அன்பு வித்தியாசமான அன்பு. இந்த பயத்தை தள்ளி விடுற அன்பு இல்ல, பயம் இல்லாம பக்கத்துல கிருபாசன தண்டையில தைரியமா நெருங்கி சேர அவர் வைக்கிறார். வந்து என்ன பண்றாருன்னா அவங்கள பரிசுத்தத்தோடு நீதியோடு ஊழியம் செய்ய வைக்கிறார் நம்முடைய ராஜா. இந்த ராஜா நம்மை பயம் இல்லாமல் வாழ வைக்கிறார். மற்ற காரியங்கள், மற்ற தெய்வங்களை பார்க்கும்போது எல்லாம் பயத்தோட தான் போறாங்க. அது அடிச்சிரும், அது ஏதாவது பண்ணிரும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா இயேசு மகாராஜா மட்டும்தான் பயமில்லாம பக்கத்துல வர வைக்கிறார். இந்த அன்பு வித்தியாசமான அன்பு, இந்த அன்பு ஆச்சரியமான அன்பு. அந்த ஏதேன் தோட்டத்துல பார்க்கும்போது பயந்துட்டு போய் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க ஆதாமும் ஏவாளும். நம்ம வாசிக்கிறோம். இந்த பயந்து ஒளிஞ்சிருந்ததான ஆதாமையும் ஏவாளையும் மறுபடியும் கூட்டி எடுத்து அவங்கள நினைச்சிருந்தா அப்படியே துரத்தி விட்டுருக்கலாம். ஆனா அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு அவங்க வாழ்க்கையில அவங்கள ஒவ்வொரு நாளும் நடத்திட்டு, சரி போங்க எப்படியோ போங்கன்னு விடாம
தொடர்ந்து நடத்தி வருகிறார். இழந்து போன பரிசுத்தத்தை, இழந்து போன நீதியை மறுபடியும் இந்த இரட்சணிய ராஜாவானவர் அவர் ஏற்படுத்துகிறார். பயந்து போயிட்டாங்க பாவம் செஞ்சதுனால, பக்கத்துல வர முடியாது, தள்ளிடுவாரு, வெறுத்துருவாருன்னு நினைச்சாங்க. ஆனா மறுபடியும் சேர்த்து வைத்து அந்த பயபக்தியை மறுபடியும் கொடுத்து, உள்ளத்துல கொடுத்து, இந்த இயேசு மகாராஜா மறுபடியுமாய் பரிசுத்தமாய் மாற்றி வைத்திருக்கிறார். மறுபடியுமாய் நீதியாய் மாற்றி வைத்திருக்கிறார். அப்படி நாம மகிமைப்படுவதாக. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எழுதும் போது அவர் சொல்லுகிறார், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மெய்யான நீதி, பரிசுத்தம், இது என்ன அப்படின்னு கேட்டா தேவனுடைய சாயல். ஆண்டுடைய சாயல் ஒரு மகிமையா இருந்ததுதான், அது நமக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவர் எழுதுகிறத பார்க்கிறோம். அழுத்தம் கொடுத்து எழுதுகிறது என்னன்னா, அந்த ஆதாம் எப்படிதான் இருந்திருக்கிறார் அப்படின்னு கேட்டா மெய்யான நீதியில, உண்மையான நீதியில இருந்திருக்கிறாரு, பரிசுத்தத்துல இறந்திருக்கிறார். ஆனா பாவம் செய்யும் போது இது ரெண்டையுமே என்ன பண்ணிட்டாருன்னா அவர் இழந்துட்டார். ரெண்டுமே இழந்ததுனால உள்ளத்துக்குள்ள ஒரு பயம் வருகிறது. ஐயோ, நான் பரிசுத்தத்தை இழந்துட்டேன், நான் நீதியா இருந்ததை இழந்துட்டேன், எப்படி ஆண்டுக்கு முன்னாடி போவேன், மறுபடியும் அங்க இப்படி ஆண்டோட்ட நான் போவேன்னு நினைச்சிட்டு யோசித்து பயத்தோடு ஒளிந்திருந்ததான ஆதாமை மறுபடியுமாய் தேடி வந்து இதே நீதியை, மெய்யான நீதியை, பரிசுத்தத்தை கொடுப்பதற்காக ராஜாதி ராஜாவாக வந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை அவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறார். இழந்து போன பரிசுத்தத்தை, இழந்து போனதான நீதியை மறுபடியுமாய் கொடுப்பதற்காக இந்த ராஜாதி ராஜா அவர் வந்து நம்மை நேசித்து அவர் நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். இதெல்லாம் ஏன் செய்கிறார்? ராஜாவா இருக்கிறார், ஏன் செஞ்சார்? நல்லவங்கன்றதுக்காகவா? இல்லை, மாறாக நம்மை அவர் நேசித்தார் என்பதற்காக, ஒரே ஒரு காரணத்துக்காக. மனு குலத்தை அவர் நேசிக்கிறார், மனிதனை நேசிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நடத்துகிறது ஆச்சரியமான அன்பு. இந்த ராஜாதி ராஜாவா அங்கே இருந்திருக்கலாம், அங்கே இருந்து ஒரு வார்த்தை சொன்னார்னா போதும், எல்லா மனுஷங்களும் பெர்ஃபெக்டா மாறிடுவாங்க. ஏன்னா அவர் தான் படைச்சார், வார்த்தையினாலே எல்லாத்தையும் படைச்சார், ஒரு நிமிஷத்துல படைச்சார். எல்லாத்தையும் படைச்சு அவ்வளவு ஆட்சி செய்திருக்கிறதான தெய்வம், மேல இருக்கிறதான ஆண்டவர். கொஞ்ச நேரம் நம்ம தனியா உட்கார்ந்து ஆராதிக்கும் போது இந்த அன்பை நினைச்சோன்னா தாங்கவே முடியாது. ஏன்னா இந்த அன்பு ஆச்சரியமான ஒரு அன்பு. நம்மை அவரை போல மாத்துறதுக்காக கீழே இறங்கிட்டார். அவர் ராஜாவா மேல இருந்தார், ராஜாவா தான் ஆதாம வச்சிருந்தார். ஆனா அந்த மேன்மையை இழந்து போயிட்டான், அந்த பரிசுத்தத்தை இழந்து போயிட்டான், மெய்யான நீதியை இழந்து போயிட்டான். ஐயோ, ராஜாவா வச்சு அழகு பார்க்கணும்னு நினைச்சேனே, ஆனா எல்லாத்தையும் இழந்துட்டானேன்னு சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்தா மறுபடியும் மாறிடுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆண்டவர் நினைக்கும் போது உண்மையா இல்ல, அவங்க இழந்துதான் போயிட்டாங்க. சரி, வேற வழியே இல்லை, நான் போனாதான் மாற முடியும், என் ரத்தம் தான் விடுதலை ஆக்க முடியும்னு சொல்லி கர்த்தர் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்தவராய், அந்த ராஜ மேன்மையை துறந்தவராய் இந்த உலகத்திற்கு வந்து நம்மை ராஜாவாக மாற்றி இருக்கிறார். அந்த ராஜாவை கொண்டாட போகிறோம். கர்த்தாவே, நீ ராஜாதி ராஜா. இன்னைக்கு கொண்டாட்ட நம்ம கொண்டாடுறோம்னா ஒரு தியாகம் இருக்கிறது. எல்லா கொண்டாட்டத்துக்கு பின்னாடியும் ஒரு தியாகம் என்பது இருக்கிறது. எல்லா வெற்றிக்கு பிறகு ஒரு தியாகம் என்பது இருக்கிறது. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம்னா அவர் தியாகம் பண்ணினதுனாலதான், அவர் தன்னை தியாகம் பண்ணினார். எல்லா வெற்றி, ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்லயுமே ஒருத்தவங்க வெற்றி பெற்று கொண்டாடுறாங்கன்னு பார்த்தா அவங்க பல மாதங்கள், அதுக்காக பல வருஷங்கள் என்ன பண்றாங்கன்னா தியாகம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தங்கள் வாழ்க்கையை அதற்காக அர்ப்பணித்து சாப்பாடை மறந்துடுறாங்க, தூக்கத்தை மறந்துடுறாங்க, நல்ல ஜாலியான லைஃபை மறந்துடுறாங்க. இதுதான் போக்கஸ்ன்னு ஓடிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் என்ன பண்றாங்கன்னா வெற்றி பெறுகிறார்கள். தியாகம் இல்லாமல் கொண்டாட்டம் இல்லை, தியாகம் இல்லாமல் வெற்றி இல்லை. நம்முடைய ஆண்டவர் தன்னையே தியாகம் பண்ணினதுனால இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா ராஜாதி ராஜா தன்னுடைய ராஜ மேன்மையை துறந்து போனார். இது எப்படி இருக்குன்னா, சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒருவர் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கிறார், சிங்காசனத்துல பட்டு ட்ரெஸ், தலையில கிரீடம், சுற்றிலும் ஆட்கள். சாதாரணமான ஒரு மனுஷனை அவர் மீட்டெடுப்பதற்காக கிரீடத்தை கழட்டி வச்சு, தன்னுடைய மேன்மையான ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சு, சாதாரணமான கந்தை எல்லாத்தையும் கழட்டி, எல்லாத்தையும் சாதாரணமான ட்ரெஸ்ஸை போட்டு கீழே இறங்கி வரார். ஏன்னு கேட்டா, இப்படி போனாதான் அந்த மனுஷனை நான் காப்பாற்ற முடியும்,
என்பதற்காக. நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு ஆச்சரியமான ஆண்டவர். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம், இன்னைக்கு சமாதானமா இருக்கிறோம், நிம்மதியா இருக்கிறோம். நமக்கெல்லாம் அந்த ரட்சிப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரட்சிப்பு பரிசுத்தம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இயேசு கிறிஸ்து மரிக்காமல் இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும்தான் மெஜாரிட்டியா இருந்திருப்பாங்க. அவங்க மட்டும்தான் இன்னைக்கு அவ்வளவு பவரா இருந்திருப்பாங்க. அங்க மட்டும்தான் இருந்திருப்பார். ஆனால் இந்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதுனால, இந்த விலை மதிக்க முடியாத ஈவு நமக்கு கொடுக்கப்பட்டதுனால, இழந்து போன பரிசுத்தம், இழந்து போனதான நீதி, இழந்து போன சந்தோஷம், இழந்து போனதான எல்லாவற்றையும் இந்த ராஜாதி ராஜா மறுபடியும் அவர் தருகிறார். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் மறக்க மாட்டார், ஒருபோதும் விலகவும் மாட்டார். நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். என்னை பத்தி யார் நினைக்கிறான்னு யோசிக்காதீங்க, நம்மளை பத்தி ஒருத்தர் யோசிச்சுட்டே இருக்கிறார். அவர் சாதாரண ஆண்டவர் அல்ல, ராஜாதி ராஜா. அப்படி நாம மகிமைப்படுவதா கண்களை மூடி நம்ம தேவனை கொஞ்ச நேரம் துதிக்க போகிறோம். ராஜாதி ராஜாவே, உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி நம்ம எல்லாம் எழுந்து நின்று கூட தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, எங்கள் தேவாதி தேவனே, நாங்கள் நம்பி இருக்கிற எங்கள் துருகமே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ரட்சண்ய கொம்பே, எங்களை ரட்சிக்க வந்த ராஜாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. கொஞ்ச நேரம் மனசார ராஜாதி ராஜா நீர் வாழ்கன்னு சொல்லுவோம் ஆண்டவரே. நாங்கள் கொண்டாடுறோம் கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு, என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தீபம் தானே இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கரங்களிலே என்னை பொறுத்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தி உள்ளார். கரங்களிலே என்னை பொறுத்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தி உள்ளார். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே.
அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி ஆமென். அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பேன். நம்ம ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நன்றி ஆண்டவரே, நீ ராஜாதி ராஜா, நீ ராஜாதி ராஜா. நீ சாத்தானை ஜெயித்தெழுவதற்காகவே எங்களுக்காய் பிறந்த தெய்வம் ஆண்டவரே, எங்களுக்காய் பிறந்த தெய்வம். இன்னைக்கு நாங்க கொண்டாடுறோம்னு சொன்னா ஒரு ராஜா எங்களுக்காக தியாகம் பண்ணி இருக்கிறார், ஒரு ராஜா எங்களுக்காக யுத்தம் பண்ணி இருக்கிறார், ஒரு ராஜா எங்களை நினைத்து கொண்டே இருக்கிறார், ஒரு ராஜா எங்களுக்காக வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, ராஜாதி ராஜாவே, நீர் என்னுடைய ராஜா. சொல்லுவோம் அந்த வார்த்தைய. ஆண்டவரே, நீர் என்னுடைய ராஜா, நீர் என்னுடைய ராஜா, நீர் என்னுடைய ராஜா. என் ரட்சணிய கொம்பு நீர்தான் கர்த்தாவே. என்னை ரட்சிக்கிறதான ராஜா நீங்க தான், எங்களை மீட்கிற ராஜா நீர்தான் கர்த்தாவே. ஆதாம் இழந்து போனதான பரிசுத்தத்தை, ஆதாம் இழந்து போன நீதியை, ஆதாம் இழந்து போன பரிசுத்த பயத்தை எங்களுக்கு மறுபடியுமாய் கொடுக்க வந்த ராஜாதி ராஜாவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த ராஜா வாழ்க்கையில இருக்கும் போது வேற எதுவும் தலை தூக்க முடியாது. அந்த ராஜா வாழ்க்கையில நிமிர்ந்து நிற்கும் போது வேற எந்த கொம்பும் உயர முடியாது. இந்த ரட்சணிய கொம்பு உயர்ந்து இருக்கும் போது வேற எந்த கொம்பும் உயர முடியாது. இந்த ராஜா மேன்மையான ராஜா, இந்த ராஜா யுத்தத்தை நடத்துகிற ராஜா. யுத்தத்தை நடத்துகிறவர் நீங்கள் அல்ல, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன ராஜா, நம்மை கைவிடாத ராஜா, கரம் பிடித்து நடத்துகிறவர் ராஜாதி ராஜாவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தீபம் தானே இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தீபம் தானே இயேசு. நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கலக்கம் இல்லை, எனக்கு கவலை இல்லை, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். கலக்கம் இல்லை, எனக்கு கவலை இல்லை, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். நம்ம ராஜாதி ராஜாவை நல்ல கை தட்டி சத்தத்தை உயர்த்தி கொண்டாடுறோப்பா. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம்,
நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி இழந்து போன ராஜரிக அபிஷேகத்தை கர்த்தர் மறுபடியுமாய் புதுப்பிக்கிறார். இழந்து போன ராஜரிக அபிஷேகத்தை கர்த்தர் மறுபடியுமாய் புதுப்பிக்கிறார். கர்த்தர் நம்மை அழைத்தது சாதாரணமான ஜனங்களாக அல்ல, ராஜாக்களாக மாற்றுவதற்காக தம்முடைய மேன்மையை திறந்து வந்தாரே. அந்த ராஜரிக அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும், எங்களை நிரப்பட்டு கர்த்தாவே. ரிகபாபாபா ஷபாபாபா லதுடபா லதுடபா லபா ரிதந்தர கபாலபா லதுடபாபாபா ரிதந்தியாந்தல ரகபாபாபா லபா லபா. மனிதர்கள் அற்பமாய் பார்க்கலாம், ஆனால் பரலோகம் நம்மை பார்ப்பது ராஜாதி ராஜாவாக. கர்த்தர் நம்மை மாற்றி இருப்பது ராஜாக்களாக மாற்றி இருக்கிறார். நமக்காக அவர் வந்தது ராஜாதி ராஜா என்கிற மேன்மையை தொடர்ந்து வந்தது நம்மை ராஜாக்களாய் மாற்றுவதற்காக. நன்றி ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அற்பமானவர் நம்ம மனுஷரை அற்புதமாய் மாற்றுகிறவர் இந்த ராஜாதி ராஜா. நாம் அற்பமானவர்கள் தான், ஆனால் நம்மை மீட்டெடுத்திருக்கிற ராஜா நம்மை அற்புதமாய் மாற்ற வல்லவர். இழந்து போன எல்லா நன்மைகளை, இழந்து போன எல்லா கிருபைகளை கர்த்தர் மறுபடியுமாய் புதுப்பித்து நம்ம இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறாரே. மேலான ரட்சிப்புக்காக, நமக்காக பிறந்த இந்த மேலான தயவை எண்ணி வலது கரத்தை உயர்த்தி ஆண்டுக்கு மனதார நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களை ராஜாக்களாய் மாற்றுவதற்காக ராஜாதி ராஜா என்கிற மேன்மையை துறந்து எங்களுக்காய் வந்தீரே, அதற்காய் நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவன் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்கள் ரட்சணிய கொம்பே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்க மேல வச்சதான அளவில்லாத அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். அளவில்லாத நேசத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களை பயமுறுத்துகிற ராஜா அல்ல, எங்களை பயம் இல்லாமல் வாழ வைக்கிற ராஜா, எங்களை பரிசுத்தமாய் மாற்றுகிற ராஜா, மெய்யான நீதியை தருகிற ராஜா, உண்மையான பரிசுத்த பயத்தை தருகிற ராஜா, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் என்னுடைய ராஜா, நீர் என்னுடைய ராஜா, நீர் என்னுடைய ராஜா, நீர் என்னுடைய ராஜா. எங்களுடைய ராஜான்னு சொல்லி நாங்க பொதுவா சொல்றதுக்கு பதிலா என்னுடைய ராஜான்னு சொல்லி பர்சனலா சொல்றேன். கர்த்தாவே, நீர் என்னுடைய ராஜா. நான் ஆராதிக்கிற தெய்வம் அவர் ராஜாதி ராஜா, யுத்தங்களை நடத்துகிறவர். வர்ற வருஷத்துல கர்த்தர் யுத்தங்களை நீரே நடத்துவீராக. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீர் என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை இடுகிறோம். கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. வாக்கு தத்தங்களை ராஜா நீர் நிறைவேற்றி முடிக்கிறவர். நீ சொன்ன வார்த்தைகளை நாங்களே மறந்து போயிருக்கலாம், ஆனால் நீர் மறப்பதே இல்லை. கர்த்தாவே, கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம், உறுதியாய் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கேட்ட வார்த்தைகளின்படி கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கும்படியாக, ராஜாதி ராஜாவாக தொடர்ந்து நம்மை நடத்தும்படியாக, ராஜரிக அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு காத்துக்கொள்ள கிருபை தரும்படியாக ஆண்டவரே, இந்த நன்னாளில ஆண்டவரே உங்க சமூகத்துல கூடியிருக்கிற கிருபை தந்திருக்கிறேன். நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியாக நீ ராஜாதி ராஜாவாக ஆண்டவரே வீற்றிருக்கிற நீர் ஆண்டவரே எங்களுக்காக இறங்கி வந்த உங்களுடைய மகத்தான அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கான வாக்கு தத்தத்தை நினைத்தருளி நிறைவேற்றி முடித்து எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் நீர். ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய அன்பை நாங்கள் நினைத்தவர்களாய், உம்மை துக்கப்படுத்தாதவர்களாய், நாளுக்கு நாள் உங்களுடைய அன்பிலே வளருகிறவர்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பை அதிகமாய் நினைத்து வாழ கர்த்தர் நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம்.
ஆசீர்வதிங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருடைய சிரசையும் தொட்டு உடைய கரத்தினால தொட்டு நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் நாங்கள் கெஞ்சுகிறோம், மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும் ஐக்கியமும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவதாக. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஆஃபரிங் நம்ம பாடும்போது, ஒரு பாடல் பாடும்போது ஆஃபரிங் எடுப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ஆண்டவரே, கிறிஸ்துமஸ் நாள்ல ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த காணிக்கை கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதியும். கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும், அவங்க கொடுத்ததான பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபம் பண்ணுகிறோம். பெருக பண்ணும், உயர்த்தும், மிகவும் திரளாய் பெருக பண்ணி ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நாமம்